வீடு மற்றும் சேலரி அக்யூட்டன்ஸ் இல்லைனா இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் ஏதாவது ஒரு முதல்வரின் சான்றப்பத்தோட படிவம் அனெக்சர் 4ல் சொன்ன மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி வச்சு அதன் மீது தான் சார்ந்த கல்லூரியில் இருக்கிறவங்க சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டண்டன்ஸோடு சேர்த்து சேலரி அக்யூட்டன்ஸ் இசிஎஸ் இதில் இசிஎஸ் இல்லை அக்யூட்டன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கலாம். பட் உங்களுக்கான அரசு கல்லூரியில் நீங்கள் பணிபுரியதுனால கௌரவ விரியாளர்களோட வருகை பதிவேடு ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து சேலரி அக்யூட்டன்ஸோ சேர்த்து கேட்குறதா சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேலூர் ஆர்ஜிடி ஆஃபீஸில் சொன்னது, அதனால் இதில் இருக்கிறத நம்ம சொல்கிறோம். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இப்போ நீங்கள் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களோட அட்டண்டன்ஸ் சர்டிஃபிகேட்டு, சேலரி அக்யூட்டன்ஸு அதோடு சேர்த்து இசிஎஸும் சேர்த்து அதோடு சேர்த்து முதல்வரோட கையொப்பத்தோடு சேர்த்து அனெக்சர் 4ல் சொன்ன மாதிரி உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோவே நீங்கள் ஒட்டி இதையும் நீங்கள் ப்ராப்பராக கொண்டு வந்துடணும். அதில் பார்த்தீங்கன்னா கல்லூரி செயலாளர் செக்ரட்டரி சைன் பண்ணியிருக்கணும் மற்றும் கல்லூரி முதல்வர் சான்றப்பம் இட வேண்டும். அங்கே பிரின்ஸிபல் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற செக்ரட்டரியும் அதில் சேர்த்து சைன் பண்ணணும். இது வந்து அவங்களுக்கான மேண்டேட்ரி. ஸோ இணையவழி வகுப்பு கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுத்துருப்பீங்க. தொற்று காலத்தில் நீங்கள் ஒவ்வொரு நேரத்துலையும் ஆன்லைன் கிளாஸ் எடுத்ததுனால கல்லூரிக்கு நீங்கள் வர முடியாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பணிநாடரும் ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக டேஷ் முதல் டேஷ் வரை அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலகட்டத்தில் எது வரைக்கும் வகுப்படுத்தினர் என அரசு கல்லூரிகள் முதல்வரும் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கல்லூரி செயலர் மற்றும் கல்லூரி முதல்வர் சான்றப்பொழிப்பதுடன் ஊதிய சான்றும் அளிக்க வேண்டும். இவங்க இந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க, இவங்களுக்கு நாங்கள் வந்து சேலரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற செப்பரேட்டாக. இது வந்து ப்ரைவேட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா கல்லூரி செக்ரட்டரியும் அந்த பிரின்ஸிபலும் அதில் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டா பிரின்ஸிபல் அதுக்கு சைன் பண்ணணும். இது மாதிரி ஒரு எடுத்து முழு மாத ஊதியம் வழங்காமல் நாள் கணக்கில் ஊதியம் கணக்கிடப்பட்டால் ஊதியம் வழங்காத நாட்கள் ஊதியமில்லா விடுப்பாக கருதப்படும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு மாதத்தில் 30 நாளில் நீங்கள் 5 நாள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க, மீதி நாட்கள்லாம் ஆப்சண்ட் இருக்குது அப்படின்னா அந்த வராத நாட்களில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்காம இல்லை, நீங்கள் ரிலீவ் வாங்கலை. அதனால் அந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் உண்டு, ஆனால் அது நீங்கள் விடுபடுத்துறதுக்கான கணக்காக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் ரிலீவிங் ஆர்டர் வாங்காத வரைக்கும் எந்த கல்லூரியில் நீங்கள் ஆப்சென்ட் ஆகிட்டே இருந்தாலும் அது உங்களுக்கு சர்வீஸில் தான் ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் நீங்கள் பணிநாடுகர்கள் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஊதியம் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே வழங்கப்படுதுன்னா அந்த நாட்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பணி அனுபவ சான்று கொடுக்கணும், வேறு எந்த நாட்களும் கொடுக்கப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிக்கை எண் வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து 2019 உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இங்கே கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. அதை மண்டலத்தில் பணியனுபவ சான்றிதழ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரிஜினலை நீங்கள் எடுத்துகிட்டு இங்கே வந்து இணைத்து கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒரிஜினல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம், அந்த ஒரிஜினல் இதில்